அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு நரக வாழ்க்கை முடிந்து டிசம்பர் 18ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் மிக முக்கிய முடிவுகளை எடுக்கும் நேரமாக எந்தெந்த நிகழ்வுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன, அது மட்டுமல்லாது மிக முக்கியமான நேரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை அதீதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசியின் அதிபதியான புதன், சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 3 கிரக நிலைகளும் முக்கூட்டு கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த முக்கூட்டு கிரகங்கள் ஒரே ராசியை வலுப்படுத்துவதை விட இந்த வேளையில் 3 கிரக நிலைகளுமே 3 இடத்தை வலு சேர்க்கின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தைரியஸ்தானத்தையும், சூரியன் சுகஸ்தானத்தையும், சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தையும் அலங்கரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த வேளையில் தைரியஸ்தானத்தை முழுமையாக வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய சவால் நிறைந்த பணிகளை கூட தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டு அவற்றை வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை மிகவும் வலுவாகவும் சிறப்பாகவும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் சூரியன் நுழைந்திருப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம். அது மட்டுமல்லாது தாய் வழி உறவு முறைகளுக்கிடையே பலப்படக்கூடிய வகையில் உறவு பலப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தாய் வழி உறவு முறைகளிடம் இருந்த மனக்கசப்பும் சங்கடமும் நீங்கி ஒற்றுமையும் நிறைவும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான செயல்பாடுகள் இந்த தருணத்தில் திருப்திகரமாக அமையும். திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான நிறைவான நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அலைச்சலும் ஆரோக்கிய தொல்லையும் இருக்கலாம். அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் கன்னிராசிக்காரர்கள் செயல்படுவது நல்லது. மற்றபடி அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகளை கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள் என்பதை சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இதை விட முக்கூட்டு கிரகங்களில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய 5ஆம் இடத்தில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. சுக்கிரன் 5இல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்குகிறது. எனவேதான் நிச்சயமாக நரக வாழ்க்கை முடிந்து கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்கள் புதிதாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல் வடிவம் கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கின்றன கிரகநிலைகள். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் முற்றிலும் விலக்கப்பட்டு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறந்த இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்கள் விலகி மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் உயர்வையும் பெறக்கூடிய வகையில் இனிமையாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சந்திரனும் இதையே உறுதிப்படுத்துகிறார். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான நல்ல வாய்ப்பை இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான பல நல்ல சந்தர்ப்பங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார். செவ்வாய் லாபத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருந்தாலும் கூட புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் அவர் கர்மத்தை நோக்கிதான் வக்ரகதியில் நகர்கிறார். அதோடு மட்டுமல்லாது இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட நிலையில் நீங்கள் நினைத்தபடி புதிய சொத்துக்கள்
பொருட்களை வாங்குவதற்கான சூழலும் உருவாகக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கிறார் பாம்புவின் வால் பகுதியை கொண்ட கேது, சப்தமத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகு, பாம்பு விக்கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேது இந்த வேளையில் அதீத மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் ராகு மிக வலுவாக யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று ஜென்மராசியை விட்டு கேது விலகுகிறாருங்க. இவை இரண்டும் மிக பெரிய அளவுல சிறப்பான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக உருவாகக்கூடிய வாய்ப்பை தான் மிகவும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிழல் கிரகம், பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் இந்த தருணத்தில் நரக வாழ்க்கை முடிந்து மிக சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இனிமையாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக சனி யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. சனி 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு விட்டிடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் போன்றவற்றை மிகவும் சிறப்பாக மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல புதிய திட்டங்களை அதிரடியாக செயல்படுத்தி வெற்றி காண்பதற்கான யோகம் உண்டு. முழு சுபகிரகமான குருவும் இந்த வேளையில் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் குரு விற்றிருக்கிறாருங்க. அங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட குருவின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பெரிய அளவிலான தடை, சிக்கல்கள், தாமதங்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்குமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட இந்த தருணம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக முக்கிய நேரமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக கன்னிராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.